கொடியதன் ஒரு புமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபாடும் அவரிடர் கடிகன பதிவர அருளிடன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுற இறையே. நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில ஒவ்வொருத்தருக்கும் தினம் தினம் பயனுள்ளதாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் தினத்துக்கேற்ற சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போறோம். 31/7/2017 ஆடி மாதம் 15ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். மதியம் 1:15 வரை. பின்பு விசாகம். இன்றைய திதி அஷ்டமி திதி. மதியம் 1:01 வரை. பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி ரேவதி. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. என்ன நேயர்களே, இன்றைய தினத்துக்குண்டான விஷயங்களை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு அஷ்டமியா இருக்கே நவமியா இருக்கே, நம்ம பல காரியங்களை பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஒருத்தர் சுத்தமா சொன்னார், அதாவது அஷ்டமி நவமியா இருந்தது நம்ம நிறைய காரியத்தை செய்யப்படாது. அப்படி கிடையாது, புதியதோ ஒரு விஷயத்தை தான் தொடங்கப்படாதே அப்படின்னு சொல்லியிருக்காளே தவிர நம்ம சாதாரணமா பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் யதார்த்தமா பண்றதுல ஒரு தவறுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்த எடுத்து பண்றது ரொம்ப நல்லது. துர்கை அஷ்டமி அன்னைக்கு தான் பிறந்திருக்கா, துர்காஷ்டமி அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி துர்கை அசுரர் வதம் பண்ணதும் அஷ்டமி அன்னைக்கு சொல்ல முடியும். அந்த மாதிரி சதுர்தசி அன்னைக்கும் நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி விசேஷங்கள் கொண்ட இந்த அஷ்டமி அன்னைக்கு தெய்வ வழிபாடுக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். துர்கையை பிரார்த்தனை பண்ணிக்கிறது, துர்காஷ்டமி அன்னைக்கு துர்கையை வழிபாடு பண்றது, இந்த அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு பண்றது உன்னதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நம்ம தேய்பிரை மட்டும்தான் போகணும்னு கிடையாது, வளர்பிறையிலையும் போய் தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். நினைச்ச காரியங்கள்லாம் ஈடேறது. அது மாதிரி நரசிம்மரை பிரார்த்தனை பண்றவாளுக்கு இந்த அஷ்டமி ரொம்ப விசேஷகரமான ஒரு அஷ்டமி அப்படின்னு சொல்லலாம். மதியம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அஷ்டமி அன்னைக்கு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறது நினைச்ச காரியம் சங்கடங்கள்லாம் தீர்க்கக்கூடிய தன்மைகள் கொண்டதாக அமையுங்கிறதுல சந்தேகம் கிடையாது. என்ன நேயர்களே, இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளை பத்தி பார்த்தோம். அடுத்து உங்க ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பத்தி பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதம், பரணி நட்சத்திரத்துல 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவாளுக்கு கூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பிரச்சனைகளை எடுத்து நம்மளே போட்டுண்டு ஐயோ இந்த பிரச்சனை எனக்கு இருக்கே, இந்த பிரச்சனை இருக்கேன்னு வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கும். மேலும் சில பல காரியங்கள்ல பிறர் பேசும் பொழுதும் ஏன் நமக்கு சாதகமா இல்லாம பேசுறாளே அப்படிங்கிற மன வருத்தங்கள் யதார்த்தமா இருந்துட்டு இருக்கும். அரசாங்க ரீதியான உதவிகள் கைகூடும். ஸ்கூல் தொடங்கணும், அதுமாதிரி டியூஷன் சென்டர் தொடங்கணும், நிறைய பெண்களுக்கு உண்டான ஆசைகள் இந்த காரியத்துல நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் பெற முடியும்னு சொல்லலாம். மேலும் வீட்டில இருந்தே பலவிதமான தொழில்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் பெற முடியும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றிகளை குவிக்கும் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மேலும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கூடி வரதுக்குண்டான தினம் அப்படின்னு சொல்லலாம். வேலை வாய்ப்பு இருந்துட்டு வேற இடம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு காரியங்கள் கைகூடும். நினைச்ச விஷயங்கள் நல்லதாவே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையினால தடங்கள் உற்ற பலதரப்பட்ட விஷயங்கள்ல இப்போ இனி மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் படிச்சதுக்கு உண்டான வேலை இல்லையேன்னு வருத்தப்பட்டு இருப்பா, அதற்கும் அவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் கடன் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிறருக்கு உதவி செய்யும் பொழுது செய்யலாமா வேண்டாமாங்கிறது யோசிச்சு பண்ணிக்கிறது நல்லது. திருமண காரியங்கள் கை கொடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், திருமண காரியங்கள் நடந்து திருப்தி இல்லாம தடங்கள் விட்டு குடும்பத்தில் பிரச்சனையானவங்களுக்கு கூட பிரச்சனை தீர்ந்து சுமூகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாள் மனசுல போட்டு உறுத்தின்னு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்ல இருந்து விடைபெற்று நன்மைகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியுங்கிறது சந்தேகம் கிடையாது. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா என்ற மந்திரத்திற்கு ஏற்றாற்போல் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றியினை தரும் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே,
மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல 3-4 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இடமாற்றம், நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுக்க முடியும். வீடு மாற்றம், இடமாற்றம், மேலும் வேலை மாற்றம் போன்ற மாற்றங்கள் இனிதையாக நடைபெறக்கூடியதாக இருந்திருக்கும். மேலும் நிச்சயதார்த்தம், திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் கைகூடத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். திடீர்னு சொந்த பந்தங்களுடைய வீட்டுக்கு நீங்க போறது, அவ உங்காத்துக்கு வர்றது, இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும்னு சொல்லலாம். வேலை மாற்றத்தினால மன திருப்தியும், இத்தனை நாள் இருந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன், இருந்தாலும் என்னை நிறுத்தி விட்டாலேன்னு மன வருத்தப்பட்டு இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடத்துக்கு உண்டானதாக இருக்கும். மேலும் திருப்தியான நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். விரும்பியவர்களை சந்திக்கிறதுக்குண்டான தன்மைகள் கொடுக்கக்கூடிய நாள். இன்றைய தினம் உங்களுக்கு தெய்வீக வழிபாட்டின் மூலமாக மன திருப்திகளை தரும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகன் வழிபாடு, வெற்றியினை குவிக்கும் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதமும், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லுவா. புதிய விஷயங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறுகு சிறுகா சேர்த்து வச்ச பொருட்கள் மூலமாக உங்களுக்கு பிரியமானவர்களுக்கு ஏதாவது வாங்கி தர்றது, அரசாங்க வேலை எதிர்பார்ப்பவருக்கு நல்ல செய்திகள் வந்து சேர்றது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சிறு பிரயாணங்களும் வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகள். திருமணம் ஆகாத சகோதர சகோதரிக்கு திருமணம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. மேலும் வீட்டு பக்கத்துல இருக்கிறவா வழக்குகள் தொடுத்து பிரச்சனைகள் இருக்கவா, பூர்வீக சொத்துல வழக்குகள்ல பிரச்சனை இருக்கிறவாளுக்கெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, நியாயம் உங்க பக்கத்துல இருக்கும்போது. மேலும் உண்மையை பேசி சில காரியங்கள் உண்மையை செய்யக்கூடிய உங்களுக்கு சில நேரங்கள்ல சில சோதனைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் அதையும் ஜெயித்து நல்ல பெயர் எடுக்கிறதுக்குண்டான தன்மைகளை பெற முடியும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா வழிபாடு, ஐயனார் வழிபாடு, உன்னதமான வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதம், பூர நட்சத்திரத்துல 4 பாதம், உத்திர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கறதுக்குண்டான யோகங்களை பெற முடியும். நல்ல நல்ல சிந்தனைகள்லாம் மனசுல தோன்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. வேலை செய்யற இடத்துல எனக்கு இந்த சிந்தனை தோன்றது முதலாளிக்கு தோணலையேன்னு மனசுல நினைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். மேலும் நண்பர்களுக்கு தேவையான பொருள் உதவி செய்வீங்க. கட்சியில இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு, மேலும் கலைத்துறையில இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு, குழந்தைகளுடைய படிப்புல எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேர்றதுக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் சில வேலைகள்ல கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருந்தாலும் பெரிய ரெகக்னேஷன் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்குண்டான கிரகநிலை சூழ்நிலைகள் இன்றைய தினத்தில் உண்டு. முயற்சித்த காரியத்தை நீங்களே இருந்து அதை ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும். குடும்பத்திலையும் வாழ்க்கையிலையும் நிறைய சிரமங்கள் ஏற்பட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் இன்றைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும், கவலை வேண்டாம். இன்றைய தினத்துல பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றிகளை குவிக்கும் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்திர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதமும், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதமும், சித்திர நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு வியாபாரிகளுக்கு அமோகமான நாள்னு சொல்லலாம். வருமானங்கள் கூடக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் ஐடி சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவருக்கு, கம்ப்யூட்டர் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்க, மீடியாவில் வேலை செய்யறவாளுக்கும் சரி, அதே மாதிரி பத்திரிகையாளராக இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி இருக்கும். விளம்பரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் இருந்துருக்கும். நான் மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நல்லா இருக்குமா, நிச்சயம் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகளை சாதாரணமா பேசி தீர்த்து அதை சரி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும். மேலும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுறது, புதிய வருமானங்கள் பெறறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி அதற்குண்டான விஷயங்கள்ல கையெழுத்திடுறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல கடன் வாங்குற விஷயத்துல கொஞ்சம் கவனமாவே இருந்துட்டு இருக்கணும். இது செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பண்றதும் நல்லது. மேலும் பெற்றவர்கள் நல்ல மரியாதை கொடுத்து அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்து நடத்தக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு பேர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றியினை குவிக்கும் வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், விசாக நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு பல பேருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய நாம இது செய்யலாமா வேண்டாமா, இது செய்யலாமா வேண்டாமான்னு குழப்பட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
இந்த குழப்பம் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா நிறைவான பல காரியங்களுக்கு தடைகளாக இருந்துட்டு இருக்கும். நம்ம தொழில இருக்கும்போது எதையா யோசிச்சுட்டு இருந்தா என்ன சொல்லுவா, ஏன்பா யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவா. வேலையில இருந்து எதா யோசிச்சுட்டு இருந்தா என்ன சொல்லுவா, எதாப்பா யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவா. எக்ஸாம் எழுதும் போது குழந்தை எதையா யோசிச்சுட்டு இருந்தா என்ன சொல்லுவா, ஏன்பா எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களையும் பலவிதமான குடும்ப விஷயங்களையும் யோசிச்சு 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 குழப்பங்கள் யதார்த்தமா இருந்துட்டு இருக்கும். யதார்த்தமா இருக்கும் பொழுது இந்த குழப்பத்தோடு இருக்கும் பொழுது பிரயாணம் பண்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் பண விஷயங்கள்ல பிறருக்கு கொடுக்கும் பொழுது வாங்கும் பொழுது ரொம்ப யோசிச்சு செயல்படுறது நல்லது. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை சேர்க்கும் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, விசாக நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதம், கேட்ட நட்சத்திரத்துல 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு சில நேரங்கள்ல மறதி ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவா. யாராவது திட்டி விட்டா அப்படின்னு சொன்னா மறந்துட்டம்பா அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லது. சில நேரத்துல மறதி தான் பெரிய பிரச்சனை. பெரிய காஸ்ட்லி போனா இருந்துருக்கும், கொண்டு போய் எங்க வச்சுட்டு வந்துருவான், கேட்டா மறந்துட்டேப்பா அப்படின்னு சிரிச்சுன்னு சொன்னா பெரிய கோபங்கள் தூண்டிடும். அந்த மாதிரி மறதியில பல காரியங்களை மறக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறது. மறதியா நிறைய மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா சில நேரங்கள்ல நல்லது, அப்பவே சொன்ன மாதிரி சில நேரங்கள்ல கெட்டதும் இருந்துட்டு இருக்கும். அதனால மறக்காம பல விஷயங்களை செய்யறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல யோசிச்சு செயல்படுத்துறது, 1க்கு 2 முறை யோசிக்கிறது, 1க்கு 2 முறை செஞ்ச வேலையை செஞ்சுட்டமா இல்லையா அப்படிங்கிறது தெளிவா சிந்தனை பண்றது, வேலை வாய்ப்புகள் அந்த மாதிரி எல்லா காரியங்களும் அப்படி இருக்கும்போது இன்றைய நாள் பெரிய பாதகங்கள் கொடுக்காத தினமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்றவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருந்துட்டு இருக்கும். ஆடிட்டிங் சம்பந்தமா கணக்கு சம்பந்தமான வேலைகள் பண்றவாளுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. டீச்சிங் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முயற்சிகள் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு குரு பகவான் சாதகமான நிலையில இருந்துட்டு இருக்கங்காட்டி யதார்த்தமாக குரு பகவான் நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பார். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றினை தரும் வழிபாடு. தனுர் ராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதம், பூராட நட்சத்திரத்துல 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றமான தினம் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராத பணவரவுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய மேல் சகோதரர் மூலமான நல்ல நல்ல செய்திகள்லாம் கூடி வரதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்க சம்பந்தமான கான்ட்ராக்ட் எடுத்து பண்றவாளுக்கு புதிய அறிமுகம் கிடைச்சு அவன் மூலமாக புதிய புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. துணி சம்பந்தமான உத்தியோகம் பண்றவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பேங்க் சம்பந்தமான வேலைகள் செய்வோருக்கு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் டெக்ஸ்டைல் சம்பந்தமாக மேலும் இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்றவாளுக்கெல்லாம் லாபங்கள் கூடி வரதுக்குண்டான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு பழைய பொருட்களை கொடுத்து புதிய பொருட்கள் வாங்கறதுக்குண்டான யோகங்கள் பெற முடியும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவீங்க. குழந்தைக்கு தேவையான சிறு சிறு பணவரவுகளை சேர்த்து வச்சு அதன் மூலமான சில விஷயங்களை செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் 9, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, உன்னத பலன்களை தருவர். மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், மேலும் திருவோண நட்சத்திரத்துல 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு புதிய தொழில்கள் தூடுறது, புதிய புதிய மனிதர்களை சந்திக்கிறது, பெரிய மனிதர்கள் மூலமான பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான நாட்களாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. கல்யாண காரியங்கள் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. எதிர்பார்த்த விஷயத்தை கச்சிதமா முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். நீங்க செஞ்சாதான் அந்த வேலை சரியா இருக்கும்னு நினைச்சிட்டு பல பேர் உணர்றதுக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் உடம்பு அசதியினால பல காரியங்களை செய்ய முடியாம போறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. சொந்த பந்தங்களுக்கு எவ்வளவு செஞ்சும் எனக்கு மதிப்பில்லையே, எனக்கு பேர் இல்லையேன்னு மன வருத்தங்களும் யதார்த்தமா இன்றைய தினத்தை தோன்றிருக்கும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, ஒரு ஜோதிடரை போய் சந்திக்கிறது, அதன் மூலமாக பிராயஸ்தங்களை செய்துக்கிறது, இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள் தான் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆண்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், பெண்களுக்கு புதிய புதிய முறைகள்ல படிப்பு மற்ற செல்வங்கள் சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. இன்றைய தினத்துல உங்களுக்கு பேர் அதிர்ஷ்டம் தந்த எண் 5, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அவிட்ட நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், சதய நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மேலும் பூரட்டாத நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளை சந்தித்து அதன் மேல செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறைய காரியங்கள்ல லீடிங்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு
சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா மனசோர்வுகள் யதார்த்தமா இருந்துட்டு இருக்கும். அதெல்லாம் கவலைப்படுத்தாத அடுத்தடுத்து என்ன பண்றது அப்படிங்கறது முயற்சி செஞ்சு முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். பல பேர் பார்த்து என்ன சிரிக்கிறலான்னு நினைச்சு மனசுல வைராக்கியத்தை எடுத்து இதை ஜெயித்தே ஆகணுங்கிற எண்ணங்கள் கூடி வரதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கவங்க புதிய வீடு மனை வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான யோகங்களை பெற முடியும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல நல்ல காரியங்கள்லாம் தடைபெற்ற விஷயங்கள் இனிமே நல்ல நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் 4, நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் இச்சா கிரியா ஞானஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய துர்காம்பாளை வழிபடுவது விசேஷ பலன்களை தரும். மீனராசி என்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதம், ரேவதி நட்சத்திரத்துல 4 பாதங்கள் கொண்ட உங்களுக்கு பெரியவா இருக்கும் போது அந்த அருமைகள் நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, இல்லாத பொழுதுதான் இதை பத்திலாம் இருந்துட்டு இருக்கு. அது மாதிரி பெரியவங்களை பத்தி சிந்தனைகள் கொள்றது, நீங்க படிச்ச விஷயங்கள், சின்ன வயசுல நடந்தது, நீங்க இருந்த இடம், போன இடம், வந்த இடம், இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள், பழைய விஷயங்களை சிந்திக்கக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். கடன் இருந்ததுன்னா அதை சிறுக சிறுக அடைக்கிறதுக்கு உண்டான தன்மைகளை தேடிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்கள்ல யதார்த்தமா பல பேர் பேசும் பொழுது நம்ம எத்தனைதான் உழைச்சு கொடுத்தாலும் இவாள இப்படிதான் அப்படின்னு மனசோர்வுகள் இருக்கும். பிற பேச்சுவார்த்தையில குடும்பத்துல சில சண்டைகள் யதார்த்தமாக இருந்துட்டு இருக்கும். அதை பத்தி எல்லாம் சிந்திக்காது தெய்வ பக்தியின் மூலமா, தெய்வாம்சத்தின் மூலமா இன்றைய நாள்ல நமசிவாய நாமத்தையும் நமோ நாராயணனாய நாமத்தையும் சொல்ல 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 பெரிய விதமான துன்பங்கள் இருந்தாலும் மறையும், எதிரிகள் இருந்தாலும் தொலையும். மேலும் வியாபாரங்கள்ல கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் பெற முடியும். இன்றைய தினத்துல உங்களுக்கு பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் 7, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சிவ வழிபாடு உன்ன பலன்களை தரும் வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பத்தி நம்ம தெரிந்து கொண்டோம். மேலும் இன்றைய ஆன்மீக தகவல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ஆன்மீக குறிப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எல்லாருமே உழைத்து தான் சம்பாதிக்கிறா, எல்லாருமே உழைத்து தான் இருந்துட்டு இருக்கா. எல்லாம் யாருக்காக பண்றா அப்படின்னா குழந்தைகளுக்காக பண்றா. இந்த குழந்தைகளுக்காக பண்ணும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, குழந்தைகள் நன்னா படிச்சாதான் அவளுடைய எதிர்காலம் நன்னா இருக்கும். நன்னா படிக்கல அப்படின்னு சொன்னா எதிர்காலம் சரியில்லாம போயிடும். இன்னைக்கு படிச்சவா எல்லாம் பெரிய ஆட்களாகவும் இருக்கிறது கிடையாது, படிக்காதவா எல்லாம் சாதாரணமாகவும் இருக்க கிடையாது. ஆனா இந்த உலக நியதியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கல்விங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துட்டு இருக்கும். அப்ப படிக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு படிப்பு வரல, ஸ்கூல்ல போனா திட்டு வாங்கிட்டு இருக்கா, வேலைக்கு போகும்போது என்னோட குழந்தை பத்தி சிந்தனையே எனக்கு மனசுல இருந்துட்டு இருக்கு, இதனாலேயே நான் வேலையை விட்டுருவேணும்னு தோன்றது. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதே இன்னைக்கு பெரிய கஷ்டம், நான் பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நான் வந்து ஆடிட்டர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ஆனால் என் குழந்தைய பத்தி நினைக்கும் போது பார்த்துட்டுனா வேலையெல்லாம் பெருசு இல்லை, நான் விடுறதுக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நான் கோர்ட்ல இருந்துட்டு இருக்கேன், ஆனா எனக்கு திருப்தி இல்லை, எனக்கு குழந்தைய பத்தியே சிந்தனைகள் இருந்துட்டு இருக்கு. எத்தனை பேர் இந்த மாதிரி இருப்பா? நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு சாதகமா அமைஞ்சுட்டு இருக்கும். இன்னைக்கு படிக்கிற குழந்தைகள்ல இருந்து தடை பெற்றதுக்கு, தடை இல்லாம இருக்கிறதுக்கு, எக்ஸாம்ல வந்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு, எக்ஸாமினேஷன்ல வந்து நல்ல முன்னேற்றம் அடைகிறதுக்கு, எக்ஸாமினேஷன்ல வந்து நல்ல பலன்கள் கொடுக்கறதுக்கு, எக்ஸாமினேஷன்ல வந்து நல்ல மாற்றங்கள் கொடுக்கறதுக்கு என்ன பிரார்த்தனை பண்றது ரொம்ப நல்லது அப்படிங்கறது பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம அதை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா சரஸ்வதி அம்பாள் தான். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தத் பவதுமே சதஹ. அந்த சரஸ்வதி அம்பாளுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஞானத்தை அருளக்கூடியவள் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு மட்டும்தான் படிப்பான்னு பெரியவங்களுக்கும் இருந்துட்டு இருக்கு. நம்ம வீட்டுல இருந்து கிளம்புறோம், இன்னைக்கு நான் வந்து டெல்லிக்கு போகணும்னு நினைச்சுட்டு இருக்கேன், இங்கேருந்து ஃபிளைட்டை பிடிக்கணும், வெளியில இருந்து கிளம்பி எங்க போறேன்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா என்ன ஆகும்? போற இடத்துக்கு சரியாவே போக முடியாது. இந்த மாதிரி தான் நம்ம ஞாபக சக்திக்கும் இந்த சரஸ்வதி அம்பாள் தான் ரொம்ப விசேஷகரமானவள் அப்படின்னு சொல்ல முடியும். சரஸ்வதி அம்பாளுடைய விசேஷங்கள்ல அம்பாளை எப்படி பிரார்த்தனை பண்றது? இந்த குழந்தைகளுக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லுவா. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும்னா அதான் சின்ன குழந்தைகள் நமக்கு இந்த காதெல்லாம் குத்துறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வந்து தோப்புக்கரணம் போட வைக்கிறது, உடம்புல சக்தி ஏற்றுறது, டெய்லி காலையில் யோகா பண்ண வைக்கிறது, இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பா. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்லாம உடம்புல இருக்கக்கூடிய வித்யத்துவத்துக்கு வேண்டமான ஞாபக சக்திக்கு உண்டான அந்த தன்மைகள் குறையும் பொழுது அவளுக்கு படிப்புல கவன நாட்டம் குறையிறது. இதுல இருந்து மாற்றம் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணும்? பஞ்ச லோகத்துல செஞ்ச சரஸ்வதி அம்பாளுடைய விக்கிரகத்தை டெய்லி ஒரு 48 நாள் பூஜை பண்ணி வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயில்லையோ அல்லது வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆசிரமத்திலேயோ நம்ம கொடுத்து 48 நாள் பூஜை பண்ணி, இல்ல குரு கிட்டே கொடுத்தோ நம்ம பூஜை பண்ணி அதை எடுத்துட்டு வந்து குழந்தையோட கழுத்துல போட்டுக்கிறது, சுவாமிக்கு தேனை நிவேத்தியம் பண்ணி அந்த தேனை சாப்பிட வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்து மாறுபட்ட தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுடைய படிப்புல நல்ல முன்னேற்றமாகும்.
தடங்களுற்ற விஷயங்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சரி சரி இது எப்படி சார் இருக்கும், எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நிறைய இடத்துல பஞ்சலோக சரஸ்வதி கிடைக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கறது. இதே எங்கிட்ட எப்படி ஒரு தடவை மாற்றங்கள் கிடைச்சது அப்படின்னு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல ஜாதகம் பார்க்க போயிருந்தோம். அந்த ஜாதகம் பார்க்கும் பொழுது அந்த குழந்தைக்கு வந்து படிப்பே சரியில்லை, படிப்பு வந்து நன்னா வரல அப்படின்னு சொல்லியிருந்தா. சார் எங்களுக்கெல்லாம் இங்க வெளிநாட்டுல வந்து ஹோமங்கள்லாம் பண்றதுலாம் தெரியாது, நீங்க இருக்கக்கூடிய நாள் ஹோமம் பண்ணி கொடுக்குறலாம். ஆனா என்னோட யதார்த்தமான சூழ்நிலை அப்போதைக்கு அடுத்த நாள் நான் கிளம்ப வேண்டியதா இருந்தது. நான் என்ன பண்ணேன், ஹோமங்கள் வந்து இங்க யாராவது வச்சு பண்ணிக்கோங்கம்மா, நான் வந்து உங்களுக்கு 2 விஷயம் மட்டும் நான் சொல்லித்தரேன். பஞ்சலோக சரஸ்வதியை வந்து அம்பாளை வச்சுக்கோங்க, கூடவே பார்த்துட்டேன்னா இவங்களுக்கு பச்சைக்கல் டாலரா கழுத்துல போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அந்த குழந்தைக்கு கழுத்துல போட்டுண்டா. அந்த குழந்தை எப்படி அப்படின்னு கேட்டுட்டேன்னா, எதை பேசினா கவனிக்கவே கவனிக்காது. ஆனா பக்கத்துல யாராவது பேசினா, அதாவது பக்கத்து வீட்டுக்காரோ இல்ல எதிர்த்து வீட்டுக்காரோ பேசினா இல்ல மத்தவா பேசினா கவனிக்கும். பெற்றவங்க பேசுறது கவனிக்கவே நில்லுன்னா நிக்காது, ஓடிண்டே இருக்கும். இந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாத இருந்திருக்கக்கூடிய அந்த குழந்தை என்னதான் கட்டுப்படுத்த முடியாத அந்த குழந்தை இந்த விக்கிரகம் மாட்டினதுல இருந்து ஒரு 48 நாள் அவ வச்சு பூஜை பண்ணி நான் கொடுத்தேன். பூஜை பண்ணி எடுத்து 48 நாள் கழிச்சு அதை கழுத்துல போட்டுண்டா. நல்ல மாற்றங்கள் தெரிஞ்சது சார், எனக்கு மன நிம்மதி கிடைச்சது சார் அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். இதுல இருந்து மாற்றம் தரக்காக நீங்க பஞ்சலோக சரஸ்வதி, இந்த பஞ்சலோக சரஸ்வதிங்கிறது எல்லா 50 கடைகள்லையும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அதை வாங்கிட்டு சுவாமிகிட்ட வச்சு ஒரு 48 நாள் பூஜை பண்ணி எடுத்து கழுத்துல மாட்டிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்க வல்லதாக அமைத்து கொடுக்கும். என்ன நேயர்களே, இன்னைக்கு குழந்தைகளுக்கு படிப்பு தர விஷயத்தை பத்தி பார்த்தோம். மேலும் அற்புதம் தரக்கூடிய ஆலயத்தை பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம அற்புதம் தரும் ஆலயங்கள்ல எந்த கோயில் தரிசனம் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, கோவையில காந்தி பார்க்ல இருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணி திருக்கோயில். கோவையில இருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணி திருக்கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, காந்தி பார்க் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பாலதண்டாயுதபாணி திருக்கோயில் இருக்கு. இந்த பாலதண்டாயுதபாணி திருக்கோயில்ல ரொம்ப விசேஷகரமான ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப அற்புதமான ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். உள்ள நுழைஞ்ச உடனே எதிர்த்தாப்புல நம்ம பார்க்கக்கூடியது விநாயக பெருமான பார்க்குவோம். வித்யா கணபதி அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப அற்புதமான சிலையில அருகம்புல்னால மாலை கோர்த்து அந்த பிள்ளையாருக்கு பூஜை பண்றது நம்ம பார்க்க முடியும். அந்த பிள்ளையார்ட்ட நின்று நம்ம வித்யா கணபதியை பிரார்த்தனை பண்ணோம்னா படிப்புக்கு ரொம்ப உகந்ததான கணபதி அப்படின்னு சொல்லலாம். விநாயகர் எல்லா விஷயத்துக்கும் உரியவர், எல்லாத்துக்கும் உரியவர், எல்லா தடங்களையும் போக்கக்கூடியவர் தான் விநாயகர். அப்பேற்பட்ட விநாயகர்ல வித்யா கணபதி அற்புதமான கணபதி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, வித்யா கணபதியை வந்து 3 தடவை பிரதட்சணம் பண்ணி பிள்ளையார்ட்ட பார்த்து அந்த மணியை அடிச்சுட்டு திருப்பி இந்த பக்கம் வரும்போது இந்த இடத்துல நவக்கிரகம் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா யதார்த்தமா ஒரு பீடத்துல இருக்க நவக்கிரகத்தை பார்த்திருப்பேன். ஆனா இங்க அப்படி இல்லை, நமக்கு மேல நவக்கிரகத்தை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தம்பதி சமேதராக நவக்கிரகத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியுது. அந்த நவக்கிரகத்தை நம்ம வந்து 9 முறை பிரதட்சணம் பண்ண முடியும். அவ்வளோ அற்புதமான நவக்கிரகம் கூடம் அப்படின்னு சொல்லுவா. அந்த நவக்கிரகத்தை பார்க்கறதுக்கே கோடான கோடி கண் வேணும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்பேற்பட்ட அற்புதமான நவக்கிரக மண்டபமாக ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கும். அந்த நவக்கிரகத்தை நம்ம தரிசனம் பண்ணலாம். அதுவும் இல்லாம மற்ற கோயில்கள் ஏதாவது சிறப்புகள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா, இந்த கோயில்ல நவக்கிரக சிற்பங்கள் ரொம்ப அற்புதமான சிற்பம் அப்படின்னு சொல்ல முடியும். அதை தரிசனம் பண்ணி உண்டு நம்ம நேரா கோயிலை சுத்தி வரும் உற்சவமூர்த்தி அந்த இடத்துல தரிசனம் பண்ண முடியும். சுத்தி வரும்போது தட்சிணாமூர்த்தி சுவாமி மற்ற துர்க்கை பரிவார தெய்வங்கள்லாம் தரிசனம் பண்ணி உள்ள முருகப்பெருமான பார்க்கணுமே, ஆஹா அற்புதமான காட்சி அப்படின்னு சொல்லலாம். மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசா இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் அந்த இடத்துல. 6 தடந்தோல் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெப்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்ச வாழ்க, ஆனைதனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்ற நாமத்துக்கு ஏற்றாற் போல எல்லாத்தையும் வாழ வைக்கக்கூடிய தன்மைகள் கொண்டவர் அந்த எம்பெருமான் அப்படின்னு சொல்லலாம். பால தண்டாயுத பாணி சுவாமி. அந்த பால தண்டாயுத பாணி சுவாமியை பிரார்த்தனை பண்ணும்போது அவ்வளவு அற்புதமா இருந்துருக்கும். இந்த இடத்துல சஷ்டி ரொம்ப விசேஷம். அதுமாதிரி இந்த கோயில்ல பார்த்தா கிருத்திகை ரொம்ப அற்புதமான விசேஷம். அந்த இடத்துல பாலாபிஷேகம் ரொம்ப விசேஷம். சுவாமிக்கு மாலை சாத்துறது பார்த்துட்டோம்னா அதி அற்புதமா இருந்திருக்கும். தண்டத்தை ஏந்தி ஞானத்தை அருளக்கூடிய இந்த முருகப்பெருமானுக்கு அற்புதமான அலங்காரங்கள், அதுல பேரலங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியது விபூதியும் சந்தனமும் கொண்ட அந்த அலங்காரம். முருகன் என்றாலே அழகுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவா. அந்த முருகப்பெருமான அதி அற்புதமாக அலங்கரித்து முருகனை பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயங்கள்ல இந்த ஆலயமும் ஒன்று. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்த்து முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. அந்த குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்ற நம்ம இந்த ஆலயத்துல பார்க்கலாம். இந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எல்லா விதமான நலன்கள் பெறக முடியும். எந்த துன்பங்கள் இருந்தாலும் எம்பெருமானை பார்த்த அந்நிமிடமே எல்லா துன்பங்களும் மாறுங்கிறதுல சந்தேகமே கிடையாதுன்னு சொல்லி
இன்றைய தினத்துல காந்தி பார்க்கில் இருக்கக்கூடிய கோவையில காந்தி பார்க்கில் இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகன் பால தண்டாயுதபாணி சுவாமியை தரிசனம் பண்ணோம். மேலும் நாளைக்கு ஒரு புதிய புதிய கோயில்களுடன் ஒவ்வொரு கோயிலும் அற்புதம் தரும் ஆலயமாக, அற்புதமான சக்தி தரும் ஆலயமாக நம்ம பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எல்லா விதமான நலன்களும் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.